போவோம். சரி, புவியியமே இப்போ உங்களுக்கு டெஸ்ட் கிளாஸில், அதாவது புவியியல் மையம் தியரி கிளாஸில் வந்து சரியோ உங்களுக்கு வந்து புவியியல் மையம் தொழிற்படுறது எங்கெங்க எப்படி தொழிற்படும் எங்கெங்க காணப்படும்ன்றது உங்களுக்கு ஒரு விளக்கத்தோட வந்தான். சரியான எப்படி ஒரு பொருளை நீங்கள் கட்டி தொங்க விடப்பட்ட ஏதாவது பொருள் சமைச்சீரில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது இடைதானே. அப்போ அதுக்கு என்ன இழுவிசை டீ என்றோம் தெரியும். இழுவிசையை நம்ம இப்படி தான் குறிப்போம். சரியானே, இழுவிசையை நம்ம இந்த அம்புக்குறியெல்லாம் குறிப்போம். சரியானே, அப்போ இழுவிசையில் ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டீங்கன்னா கட்டி தொங்க விடப்பட்ட புள்ளியில் இருந்து நேர்கீழாக இருந்தானே கோடு, அதாவது நிலைக்குத்து கோடு நேர்கீழாக வார கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில எஞ்சி தொழிற்படலாம். அந்த புள்ளிக்குரிய புவியீர்ப்பு மையம் ஏதாவது புள்ளியில காணப்படும். அந்த புவியீர்ப்பு மையம் எங்க காணப்படும், அந்த புவியீர்ப்பு மையத்துல அந்த மொத்த அடருக்கும் உரிய திணிவு அங்க தொழிற்படும். சரியா, மொத்த தொகுதிக்கும் உரிய திணிவு அந்த புள்ளியில தொழிற்படும். சரியோ, இன்னைக்கு அப்ப இங்க தொழிற்படான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கிற இதுல வந்து எம்பஞ்சு எம் எல்லாத்தினுடைய அச்சரகாலிக கூட்டுத்தொகை மொத்தமா அதுலதான் தொழிற்படும். சரியோ, அது வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், ஒரு பொருளை வந்து ரெண்டு இடத்தை அது வந்து இன்னொரு இது இந்த இடத்தை கட்டி தொங்க விடப்பட்டு ஒரு உங்களுக்கு எந்த புள்ளின்னு சொல்லல, அது அந்த கோட்டுறான் தொழிற்படும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியோ, ஆனா அதே மாதிரி இன்னொரு புள்ளி பி ரெண்ட புள்ளியில கட்டி தொங்க விட்டேன்னா அதே மாதிரி இன்னைக்கு புள்ளியில கட்டி தொங்க விட்டேன்னா இது வந்து இங்க இடத்த வரும் வந்து அதுவும் ஒரு அதுக்கு நேர்கீழாக ஒரு கோடு வரும். அந்த கோடு ரெண்டு வெட்டுற புள்ளி, அந்த கோடும் இன்னைக்கிற ஏல கட்டி தொங்க விட்டு நேர்கீழ வார கோடும் அதே மாதிரி பியில கட்டி தொங்க விட்டேன்னா அன்னைக்கிற வார கோடும் வெட்டுற புள்ளி. சரியா, அதுல தான் புவியீர்ப்பு மையம் தொழிற்படும். ஏல கட்டி தொங்க விட்டு பியில கட்டி தொங்க விட்டேன்டா அதெல்லாம் புவியீர்ப்பு மையம். இப்போ அது உனக்கு தேவையில்லை, அவனை பாஸ் பேப்பர் கட்டி செய்யக்குள்ள அதை நான் திரும்ப ஒரு சொல்லி தருவேன். சரியோ, இங்க வந்து ஏல கட்டி தொங்கடும் அந்த அதுக்கு நேர்கீழ தான் புவியீர்ப்பு மையம் தொழிற்படும் தெரியும். சரியோ, அதே மாதிரி இன்னொன்று சொன்னா ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து பி என்ற விஷயம் கியூ என்ற விஷயம் தொழிற்படுதுன்னா இதனுடைய விளைவுல ஆர் வந்து என்னென்னு வரும்னு சொன்னா ஆர் வந்து கீழ் நோக்கி வரும். என் தொகுதியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கீழ் நோக்கி வரக்குள்ள ஆறும் கீழ் நோக்கி வரும். அந்த ஆறுனுடைய பெருமானம் என்ன வரும், பி என்ற விஷயம் கியூ என்ற விஷயம், அதாவது இந்த மொத்த தொகுதியினுடைய அந்த தொகுதிகளோட விஷயங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா வரும்னு சொன்னான். இந்த பியினது கியூனது கூட்டுத்தொகை சமனா வரும்னு சொன்னான். அப்ப இந்த ஆர் தொழிற்படுற விஷய திருப்பம் எடுத்து காணுவோம் தானே, நம்ம ஆரை காணுவோம் தானே. ஏதாவது புள்ளி குறித்து இது பி என்று குறித்தீங்கன்னா ஏ குறித்து இல்ல பி குறித்து நம்ம திருப்பு திறன் எடுப்போம் தானே. அந்த திருப்பு திறன் எடுத்து விளைவிலங்க தொழிற்படுவோம் என்று ஆர் ஏ என்று நம்ம காணுவோம், இல்லாடி ஆர் டி என்று காணுவோம். ஏ குறித்து திருப்பம் எடுத்து அந்த ஆர் டி காண்ற புள்ளி தானே, அதாவது இந்த விளைவு தொழிற்படுற புள்ளி வந்து எங்கேயுமே இருக்கலாம். சரியோ, பி வந்து கியூக்கு சமனாக இருக்கும் மாத்திரம்தான் மையத்துல தொழிற்படும். பியும் கியூ மண்ட விஷயம் சமனா இருக்குமெண்டா தான் மையத்துல தொழிற்படும். இந்த ரெண்டு விஷயம் இல்லாம தனிய இந்த கோயில் நிறைய விஷயம் மட்டும் தந்தாலும் அதுவும் மையத்துல தொழிற்படும். சரியோ, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சமனா இல்லை. சரியோ, பி வந்து பெரிய விரும்பின மாதிரி எடுத்துக்கொள்ளும். ரெண்டு சமனா இருந்தா மட்டும்தான் மையத்துல தொழிற்படும். சரியோ, இல்லைண்டா ஏதாவது ஒரு இடத்த எந்த விஷயம் பெரியாடுற பக்கம் சார்ந்திருப்பார். இப்ப நம்ம உதாரணத்துக்கு இங்க பி வந்து பெரிய என்று எடுத்துக்கொள்ளும். பி வந்து பெரிசன் பிஏ சார்ந்து அதன் மையத்தில் இருந்து பிஏ சார்ந்துதான் அதனுடைய விளைவு விசை ஆர் வந்து தொழிற்படும். அந்த ஆர் வந்து தொழிற்படுற புள்ளிய நான் என்னன்னு சொன்னா, ஆர் வந்து தொழிற்படுற புள்ளிய வந்து என்னன்னு சொன்னா புவியீர்வை மையம். அதே மாதிரி இந்த கோட்டுலாம் புவியீர்வை மையம் காணப்படும். இதை கட்டி தொங்க விட்டு இந்த தொகுதி என்னத்தில் இருக்கும், சமநிலையில இருக்குமே. இந்த கீழவார எஞ்சிய இன்னைக்கு டி வந்து சமப்படுத்துறாரு. டி சமன் என்னண்டு வரும், டி சமன் எம்ஜி என்று வருவாரு. ஏ மேல் விசை டி கீழ் விசை எம்ஜி, அதாவது நீ சமநிலைக்கு எடுத்தேன்டா டி சவே எம்ஜி மேல் நோக்கி எஃப் என்ற விஷயம் என்று எடுத்தேன்டா மேல் நோக்கி எஃப் சமன் எப்படி வைத்தேன்டா டி ச எம்ஜி சமம் 0 என்று வரும். அப்ப டி சமன் எம்ஜி என்று வரும். சரியோ, அப்ப இது வந்து சமநிலை தொகுதி கட்டி தொங்க விட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் ஆடி ஆடி ஒரு ஓவி நிலைக்கு வந்து ஒரு நிலையான நிலைக்கு வந்துருவாரு. நிலையான நிலையை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம சமநிலைன்னு சொல்லுவோம். அது வந்து எந்த ஒரு ஆட்டோவும் இல்லாம அசையாம அப்படியே பிக்ஸ் ஆகிக்கிறதான் சொல்ற வந்து என்னது நிலையான தொகுதி, அது சமநிலை தொகுதின்னு சொல்லுவோம். சரியானே, அப்ப இன்னைக்கிற புள்ளியில தான் அதே மாதிரி இந்த புலைகள் தொழிற்படுற புள்ளியை தான் நான் உங்களுக்கு புவியீர்ப்பு மையம்னு சொன்னேன்.
அதே மாதிரி கட்டி தொங்க விட்டேன்னு அதுக்கு நேர்விழா தான் தொழிற்படும். இன்னைக்கு புவியீர்ப்பு மையத்துல கட்டி தொங்க விட்டேன்னு என்ன நடக்கும்? சரி, இந்த புவியீர்ப்பு மையத்துல கட்டி தொங்க விட்டேன்னா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. சமநிலை அறியும். இன்னைக்கு இறுதியில வந்து இங்க கட்டி தொங்க விட்டேன், இங்க விளைவுலா தொழிற்படும், இங்க கட்டி தொங்க விட்டேன்னு என்ன நடக்கும்? சமநிலை குழம்பு மேலும் கீழும் மாறி ஒரு பக்கம் கடிஞ்சா கிடப்பாரு. இன்னைக்கு இஞ்சிட்டு கட்டி தொங்க விட்டேன்னா அங்கால பக்கம் கடிஞ்சா கிடப்பாரு. அப்ப சரி, அந்த விளைவுலா தொழிற்படுற புவியீர்ப்பு மையத்தானம் பண்றது அது அதனுடைய அந்த தொகுதியினுடைய அச்சு அந்த அதை வந்து நீ சரியா அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டா சரியா பேலன்ஸ்ல நிற்பாரு. அதனுடைய அச்சத்தான் சொல்ற புவியீர்ப்பு மையம். நீ எடுக்கிற பொருளுக்குடைய அச்சத்தான் அதனுடைய மையம்னு சொல்லலாம். ஏன் சொன்னா சில இடங்கள்ல சமைச்சிட்ட பொருட்களுக்கு வந்து இப்போ அலம்புற ஒரு கல்லுக்கு வந்து நீ உதாரணமா சொல்லலாம், அதில் மையத்துக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். இல்லை, மையத்தைன்னு சொல்லலாது. அப்போ வந்து அதனுடைய புவியீர் மையத்தினுடைய அச்சன்னா சொல்லலாம். அந்த அச்சில தான் அந்த புவியீர் மையம் தொழிற்படும். அந்த அச்சில நீ கட்டி தொங்க விட்டேன்னா அது வந்து எங்கிட்ட பக்கம் இதாகாம குழம்பாம சமநிலையா பிக்ஸா நிலையாக காணப்படும். சரியோ? அப்ப இப்படி காணப்படக்கூடும். நான் உங்கள்கிட்ட சொன்னா சரி, இதை அடிச்சு போடுறேன். இப்படி காணக்குள்ள சொன்னா இது வந்து அப்ப இது என்ன கட்டி தொங்க விடப்பட்டா இது ஒரு நிலையான தொகுதி. ஏன் கீழ் நோக்கி யார் தொழிற்படுமோ, கீழ் நோக்கி யார் தொழிற்ப அதை பேலன்ஸ் பண்ணிடும். இந்த ஆறா வந்து கீழ் நோக்கி தொழிற்படுற விளைவு விஷயம் வந்து இந்த டீ பேலன்ஸ் பண்ணிடும். அப்ப இது என்ன சமநிலை தொகுதி. இங்க தொழிற்பட்டா இந்த டீ வந்து இங்க தொழிற்பட்டா இங்க ஆறு தொழிற்படும், இங்க டீ தொழிற்படும். அப்ப என்ன இங்க ஆறு வந்து கீழ் நோக்கி அப்ப ஆறு வந்து என்ன அங்க ஒரு விஷயத்திற்கு கொண்டுருவான். அதாவது மேலுக்கு அங்க ஓங்க எறிஞ்ச கீழே வாணிவாரு. அப்ப வந்து தொகுதி சமநிலையில காணப்பட மாட்டாரு. அதே புவியீர் மையம் உங்ககிட்ட வைக்கிற சொல்லிக்க நான் தொழிற்படுற ஒளி புவியீர் மையம் வேண்டும். அதுல வந்து கட்டி தொங்க விட்டேன்னா தொகுதி வந்து சமநிலையில இருக்கும். அப்ப அதுல என்னடா நான் உங்களை சொன்னா இன்னைக்கு ரயில் இந்த விளைவு இடைப்பட்ட தூரத்தை எக்ஸல் எடுத்தேன்டா இந்த ஆறுக்கும் இந்த டீக்கும் இந்த இன்னைக்கு ஆறுக்கும் அதை இந்த சி என்று எடுத்துக்கொள்வோம். இந்த ஏக்கும் சீக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து இந்த சீக்கும் பீக்கும் இடைப்பட்ட தூரம் பை என்று எடுத்தீங்கண்டா சரி, அதாவது ஏசி சம எக்ஸ் ரெண்டும் சிபி வந்து பி வந்து y என்றும் எடுத்தவன்டா உங்கள்கிட்ட சொன்னா p into x சமன் q into y. சரியோ? அதுக்கு சமனாயிருக்கும்னு சொன்னா உலங்கோ இன்னைக்கு இதுக்கு வந்து சமனாயிருக்கு. அதாவது தொகுதி சமநிலையில காணப்பட்டா இன்னைக்கு p into x-க்கும் q into y-க்கும் அதனுடைய பெருக்கு தொகை வந்து சமனாக காணப்படும். இதை அது இல்லாட்டி நீ இந்த ஆறு குறித்து திருப்பம் எடுத்தாலும் இப்படி ஒரு சாம்பாடு வரும் ஏற்கனவே சொன்னா. சரி, இதை குறிச்சி வச்சேன்னா இன்னைக்கு விளைவுல ஆறு வந்து என்னத்தை தரும்? இந்த விளைவுல வருமானம் வந்து விளைவு வந்து டிக்கு சமனாയിരിக்கும். அதே மாதிரி ஆறு வந்து எதுக்கு சமனாയിരിக்கும்? பி பிளஸ் கியூக்கு சமனாயிருக்கும். இது விலங்குகள்னா கேட்டு போடுங்க. இந்த ஆறு வந்து டிக்கு சமனாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆறு வந்து என்ன சமனாயிருக்கும்? பி பிளஸ் கியூக்கு சமனாயிருக்கும். தொகுதி வந்து கீழ் நோக்கி இந்த ஆறு வந்து என்ன கீழ் நோக்கி இருக்கு சமனாயிருக்கும். இங்க ஆறு வந்து கீழ் நோக்கி, இந்த டி வந்து என்ன மேல் நோக்கி. சரியோ? உலகத்தையும் வைக்க அஞ்சாவது கேள்வி சும்மா பட்டாரம் செய்ய முடியலாம். சரியோ? சின்ன கேள்வி இவ்வளோ இன்னைக்கு விஷயங்கள் தெரிஞ்சா தான் இப்படிதான் பாஸ் பேப்பர் கேள்வி எழுப்பாரு. இப்படி கேள்வியில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி படம் ஓடுறா படம் செய்யறா படம் 5 ரூபா படம் ஓட போறா விளக்க முடிஞ்சு அந்த கேள்வி. சரியானே? இப்ப வந்து 5வது கேள்வியில ஓவிதான் கன்செப்ட். சரியானே? இப்ப வந்து நம்ம 5வது கேள்வியில போ என்ன சொல்லியான்? படத்தில் காட்டி உள்ளவாறு ஏபி சிடி என நிறையற்ற கோள்கள் மெல்லிய இழைகளினால் தொங்க விடப்பட்டு அவற்றின் சுயாதீன முனைகள் M, W, 10 கிலோகிராம் நிறைய தொங்க விடப்பட்டுள்ளன. தொகுதி சமநிலையில் இருப்பேன், அதாவது ஆடாம அசையாம கெடியாம பிக்ஸ் அரிக்கான். அப்ப பிக்ஸ் அரிக்கின்ற என்ன கட்டி தொங்க விடப்பட்ட புள்ளி வந்து புவியீர்ப்பு மையத்திலும் கட்டி தொங்க விடப்பட்டியான். அதாவது அந்த விளைவுலா தொழிற்படுற புள்ளியும் புவியீர் மையத்திலும் கட்டி தொங்க விடப்பட்டாதான் தொகுதி வந்து சமநிலையில் இருக்கும். இருப்பேன் W, M ஜாது கேள்வி. அப்போ பக்கத்தில் வடத்தை நான் வந்து கீறி தந்தீங்க. சரியோ? வடத்தை கீறு. சரியோ? வடத்தை கீறினீங்கண்டா இது வந்து டி இப்படி இருக்கும். கோடு வந்து இடக்கு முடக்கா தான் வரும் பார்த்து அதில் சரியா தானே கீறிங்க டியூட்டில் பி இது எம் அந்த நீக்கும். இது வந்து
இங்கே ஒரு டி டேஷ் ஒன்று இருக்கு, இங்கே ஒரு இலை ஒன்று இருக்கு. அப்போ வண்டியா இப்போ சி டி டி இது வந்து டபிள்யூ 10 100 நியூட்டன். சரி, 100 நியூட்டன்லேயே ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்தொகுதி. இந்த தனித்தொகுதியில் எத்தனை பகுதி தொகுதி அடிக்கு நம்ம பார்த்த மாதிரி, இப்போ இங்கே பார்த்த மாதிரி எத்தனை பகுதி தொகுதி அடிக்கு, இன்னும் ஒரு தொகுதி இடிக்கி, அதே மாதிரி இந்த எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு தொகுதி இருக்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விரும்புகிற மாதிரி இன்னைக்கு இது ரெண்டுக்கும் விளைவுகள் ஆட் பண்ண காணி. ஃபஸ்ட்டு இதுக்குரிய விளைவுகள் வந்து இந்த இதனுடைய விளைவு சமநிலையில் இருக்கின்ற இதனுடைய விளைவு தொழிற்படுற புள்ளி எது, இன்னாக்கிற புள்ளியில தான், கட்டி தொங்கப்பட்ட புள்ளியில தான் இதனுடைய விளைவு தொழிற்படும். சரியோ, இதை வந்து R1 என்று. R1 வந்து எதுக்கு சமனாயிருக்கும், R1 வந்து W சக 100 நியூட்டனுக்கு சமனாக இருப்பாரு. சரியோ, அதே மாதிரி இந்த R1 வந்து எதுக்கு சமனாயிருக்கும், அம்புகுறி மாறி போட்டீங்க, இது வந்து T1க்கு சமனாக இருப்பாரு. சரியோ, இருந்தா இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்க. அப்போ அடுத்த வந்து இன்னைக்கு சாம்பாடை பிடிய வைக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்களும் வந்து 40 கமா 40 4 அடுத்தது 8 சென்டிமீட்டர். இது வந்து 4 சென்டிமீட்டர் வந்து இது இது மாதிரி. ஓகே, இது 8 சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர். இது வந்து 4 சென்டிமீட்டர். மேலுக்கு வந்து இது 40 சென்டிமீட்டர். இது வந்து என்னது 30 சென்டிமீட்டர். சியா சென்டிமீட்டர் மீட்டரோட இடம் இல்லாமல். ஓகே, போட்டியா. அப்போ இன்னும் அடுத்த வந்து இந்த 6 கண்டுட்டாங்க. அடுத்து இந்த சாம்பாடு 20 என்ன கீச்சா வரும். அடுத்த வந்து என்னது 100 தர 8 100 தர 8. அதே மாதிரி இன்னைக்கிற பக்கத்தை இன்னைக்கிற விஜயம் இன்னைக்கிற பக்கத்தையும் பெருக்கி வாரது வந்து இன்னைக்கிறதையும் இதையும் பெருக்கி வாரது சமனாயிருக்கும். W தர 4 பெருக்கி வாரது சமனாயிருக்கும். அப்போ பட்டினா இது 2. இப்போ W என்னது 200 நியூட்டன். இது வந்து 100ன்னா W வந்து 200 நியூட்டன். அப்போ R1 வந்து என்னது W வந்து 200 போட்டேன்னா 300 நியூட்டன். அப்போ T1 வந்து என்னது T1 வந்து 300 நியூட்டன். R1 அதாவது உங்களுக்கு R1 வந்து T1 ஜாமனாட்டு தெரியும் தான். இது வந்து பேசிக் எல்லாரும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு, தெரியலன்னா கேட்டு போடுங்க. சரி, விளங்கப்படுத்தி விடுறேன். அப்போ T1 300 நியூட்டன், R1 300 நியூட்டன். இப்போ இந்த தொகுதியை கண்டுபிடிச்சிட்டா இந்த W என்னடா அடுத்தது வந்து என்ன கேட்டியாங்க இல்லையே W எஞ்சாது எம்ம கேட்டியான் அடுத்து. அப்போ இன்னைக்கு T1ல தொழிற்படுற என்னது 300 நியூட்டன். T1 300 நியூட்டன்டா. அதே மாதிரி போடு குறுக்கால 300 தர அடுத்தது வந்து 300 தர ஓன் தம்பி கேள்வியில வந்து அது வந்து நான் நியூட்டன் ஓட்டிக்கேன். எல்லா கேள்வியும் விஷயில செய்யறதால சும்மா ஓட்டமே 10 கிலோகிராம் வந்து 100 நியூட்டன் தானே, அப்படி சும்மா போடுற மாதிரி. இங்கே வந்து W வந்து ஓகே நான் தெளிவ வேட்டியானே. அப்போ 20 கிலோ W வந்து 200 நியூட்டன் 20 கிலோ. நான் எல்லாத்தையும் நியூட்டனில் வேண்டேனா அதை கிலோவாக மாற்றி விடும். சரியோ, அடுத்த வந்து ஓ தம்பி அப்படி செய்யலாம். அது இதை பிரிச்சு போட்டு என்ன செய்யலாம். அதான் இப்போ இன்னைக்கு வந்து டீங்க அதை அப்படி போட்டேன்டா இப்படி வரும் எக்ஸ்டென்ட் வரும். அது கூட குழப்பு பண்றதுக்காக தான் நான் ஈஸியா சொன்னேன்னா இதையும் பெருக்கு அவ்வளோதான். மேரேஜ் பிள்ளையில போட்டு நேர் மாதிரி வீசாமல் நேர் வீசாமல் போட்டால் பிள்ளைகள் கூட குழம்பிடுங்க. அப்போ நம்ம ஈஸியாக பிள்ளைகளுக்கு லேசாக விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி கொடுப்போம்னா கூட தேவையில்லை. இதே சமநிலை தொகுதியண்டா விளைவில் ஆறு தொழிற்படுற புள்ளியோ அல்லது வந்து புவியின் மையமோ அதிலிருந்து இஞ்சால வாரது இந்த விசை பக்கம் இருக்கிற எக்ஸையும் அந்த விஷயம் பெருக்கி வாரது வந்து இந்த கியூவையும் பையன் பெருக்கி வாரது சமனாயிருக்கு. அது அநேகமாக இப்படி தான் சொல்லி தருவாங்க. அது வந்து சுத்தம் போட்டு நான் ஈஸியாகவே சொல்லி தரேன். சரி, அப்படி போட்டாலும் அதான் இதான் பரப்போம். சரியோ,
ஓ ரைமா ஐவிஎஸ்ஆர் இப்படி போட்டாலும் அதான் அப்படி போட்டாலுமா தான் பிரச்சனை இல்லை. இதை வந்து என்ன 2 கொண்டு வந்துட்டு அப்போ நிறைய வந்து என்ன 1 2 மாறும். சரியா, இங்கே வந்து 2க்கு 1 2 இருக்கு. அப்போ நீளம் வந்து 2 கொண்டு 2 இங்கே வந்து மாறும் 2க்கு 1 2 மாறும். இது வந்து நீளம் இது வந்து நிறை. அப்போ இங்கே வந்து 2 மடங்கு இங்கே வந்து 2000 இங்கே இது 1 இங்கே வந்து இன்னைக்கு இதை வந்து 1 கணக்கு எடுத்தாலும் 2 மடங்குண்டா சரி 200 நியூட்டன். சரியா, அப்படி போட்டும் செய்யலாம். என்னத்துக்கு பயாலஜி பிள்ளையில குழப்புவான் போட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்லலாமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லு. அது மாதிரி போக இந்த கணக்கில் ஒரு 10 கணக்கு செஞ்சா தம்பி இன்னைக்கு அடுத்த மெதட் அதுகளுக்கு தானாகவே விளைய கொள்ளலாம். இன்னைக்கிற மெதட்டில் அவ்வளோ கணக்கு செஞ்சு வந்தா லேசாக இதை செஞ்சு வந்தா அன்னைக்கிற மெதட் அடுத்த ஸ்டெப்ஸ்லேயே ஒரு 10 கணக்கு செஞ்சு கொண்டு போகக்குள்ள ஈஸியாக பிடிச்சி கொள்ள கூடிய மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. சரியோ, அப்போ அடுத்த வந்து 300 தரையே ஏன்னா செஞ்சு கொண்டு போமே மரம் அதுகளாக பிடிச்சி எடுக்கட்டும். சரியோ, இது வந்து 300 இல்லை 300 தர 40. ஓகே, 300 தர 40 நான் நியூட்டனில் ஓட்டிக்கேன். 300 தர 40 சாம 30 நிறைய. அப்போ 300 தர 40 30 இதையும் பெட்டு 10 400 நியூட்டன் சமனே. அப்போ என்ன 40 கிலோ சமன் கண்டாச்சு. இதான் ஆன்சர். சரியோ, இது ஒரு 10 கேள்வி செஞ்சாவே நீங்களே போக போக எல்லாம் பிடிச்சிருவீங்க. சரிதானே? தம்பி என்ன மாதிரி ஜவுஷன் பாஸ்ட் பேப்பர் கேட்டெல்லாம் செய்து பார்த்த நீங்களோ? இது இல்லை என் தம்பி அப்படி செஞ்சு வாரீங்களோ? பாஸ்ட் பேப்பர் கேள்வி பாஸ்ட் பேப்பர் கேள்வி என்ன படிப்பிச்சத்துக்குள்ள வந்து பார்ன்றது வந்து தியரிக்குரிய கேள்விகள். ஆனால் அங்கே வந்து கூட ஐக்குவை பயன்படுத்தக்கூடிய மாதிரி தந்திப்பான் கொஞ்சம் குழப்புற மாதிரி அப்படின்னா அது வந்து ஒவ்வொன்றுக்கு நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இது எல்லாத்தையும் படித்து வரக்குள்ள இதில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்படி செஞ்சு வரக்குள்ள போக அந்த சாராஞ்சா அப்படி எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ நம்மளே ட்ரைக்டாக கொடுத்தோம்னா இன்னும் குழம்பி போயிருங்க. என்னடா இந்த பாடம் புளியெல்லாம் இடிக்கிறது கூட குழம்பினீங்க அந்த பிள்ளையே போக அதுகளே அனுமானிச்சு எடுக்கக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். அப்போ நம்ம உப்பே கொடுத்து பயன்காட்டாமல் போக அந்த பாஸ்ட் அந்த ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்த தொடங்கிட்டு அப்படி தான் சின்ன சின்ன ட்ரிக்களை பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாஸ்ட் பேப்பரில் நிறைய இருக்கு. அப்போ அது இப்போ பாஸ்ட் பேப்பர் கட்டி வந்து நிறைய அதை வந்து பசனங்களே மயக்கம் வச்சிக்கான். சின்ன சின்ன இதுகளில் வந்து வச்சு நல்லா குழப்புறதுக்கண்டே வச்சிக்காங்க. நானே சில இடங்களில் சில கேள்விகள் விளக்கமளி கொண்டு போகல ஒரு கேள்வி பார்த்து போட்டு இப்போ பருமன் திசை மாறுது. அப்போ பருமன் மாற்றம் இல்லை திசை மாறுதுன்னு போட்டிக்கான். அப்போ நான் போட்டு அப்போ விட வந்து மாறிடு என்னடா விட மாறிக்கிட்டு மறா பார்த்தா பருமன் அப்படி அப்போ விட வந்து ரெட்டி பார்க்கும் போதுண்டு அப்படிதான் ரெட்டி பார்க்கணும் நம்ம அந்த விஷயம். சின்ன ஒரு மயக்கம் கேள்விகள். அப்போ நம்மளே கிளப்பி விடுற அளவுக்கு வச்சிக்காங்க கேள்விகள். எவ்வளோதான் இதுகள் முடிச்சாலும் இந்த சிலபஸை படித்து கரைச்சி எடுத்து வந்தாலும் கேள்விகளை சின்ன சின்ன மயக்கம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் கவனமாக இருந்து விடுவாங்க பேப்பருக்கு. சரியா, நம்ம இப்போ 6வது கேள்வியில் 6வது கேள்வி செய்வோம் நம்ம. சரியோ, அழிச்சு போடுறோம். அட்டு நுணுக்கமாக வைப்பாங்க பாஸ்ட் பேப்பர் கேள்வியில். ஏன்னா அது பேராசிரியர் மாறாக்கள் நாங்கள் எடுத்துக்கல பேப்பர். அதே இடத்துல அந்த பேப்பர் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு தம்பி. 7 மாணவரை நம்ம எஸ் எடுக்கக்கூடிய மாதிரி வச்சுப்பான். அதே இடத்த ஏக்கு கிட்ட நெருங்க விடாமலும் தட்டுறதுக்கு வச்சுப்பான். ஏக்கு கிட்ட நெருங்குறது கஷ்டம், ஆனால் லேசாக எஸ் எடுக்கக்கூடிய மாதிரி வச்சுப்பான். சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணால் லேசாக எஸ் எடுத்துட்டு போயிடலாம். சரியோ, அடுத்தது 6வது கேள்வியில் போவோம். 6வது கேள்வி வந்து ஒரு சீரான கோல் 4 கிலோகிராம் துணிவை கூட இது. இங்கே வந்து இந்த பாரமற்ற கோலை பார்த்து நம்ம இங்கே வந்து துணி 4 கிலோகிராம். அப்போ நேற்று ஒரு கேள்வி செஞ்சாங்க
அப்போ ஒரு கோலில் வந்து அதோட மையத்தில் புவியீர்ப்பு மையத்தில் அதனுடைய நிறைய தொழிற்படும். அந்த புவியீர்ப்பு மையம் வந்து கோலினுடைய சரி அரைவாசியில் தொழிற்படும் என்று சொல்லியிருக்கேன். நெஞ்சிலாம் தொழிற்படும் கோலண்டா இதுவும் சமனாயிருக்கும். சரி, ஒரு 4 கிலோகிராம் அதன் நீளம் வந்து இது செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே செய்த கேள்வி மாதிரி தானே. என்ன பிரதான முனையில் இருந்தால் தூரத்தில் உள்ள புள்ளிகள் முறையை தொங்கப்பட்டுள்ளன. சரி, மறுமுனை பியிலும் இதுதாங்கி ஒப்பமான இதுதாங்கள் கிடையாது தாங்கப்படுகின்றது. ஏற்கனவே செய்த கேள்வி மாதிரி தான். என்ன செய்யணுமோ அடுத்த கிலோ இல்லை செஞ்சுக்கோங்க. இப்போ என்ன தொடங்கின மாதிரி 6வது கேள்வியே செய்வோம். சில 200 சென்டிமீட்டர் நீளமா கூட போடும். 200 சென்டிமீட்டர் நீளம். ஏலிருந்து மறுமுனை பி, ஒரு முனை ஏ மறுமுனை பி. ஏலேருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்திலும் ஏலேருந்து 20 சென்டிமீட்டர் மறுமுனை பியிலேருந்து 30 சென்டிமீட்டர். அப்போ ஏலேருந்து 20 சென்டிமீட்டர் தூரமா தூரத்திலும் மறுமுனை ஒப்பமான தாங்கியில் வச்சுக்கான். விஜய தொழிற்படல தாங்கியில் வச்சுக்கான். இது வந்து 20 சென்டிமீட்டரா. மறுமுனை பியிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரமா. 30 சென்டிமீட்டர் தூரத்தில் 30 மொத்தம் டோட்டல் வந்து 200 தாங்கியில். அப்போ தாங்கியில் வச்சானே இதனுடைய மறுதாக்கம் தொழிற்படும். இதை வந்து மறுதாக்கத்தை வந்து 6லாம் குறிப்போம். தாங்கியில் தொழிற்பட்டா என்ன அது இதை வந்து S100, இதை வந்து S200, மேலே S200 ஓட்டோட வர்க்கமாக போயிடும். S100 S1 இதனுடைய துணி வந்து 4. அப்போ இங்கேருந்து 100 இதில் வந்து மையத்தில் வந்து 40 நியூட்டன். 40 நியூட்டன். அப்போ இது 20 இது எவ்வளவு 100 இது வந்து 80 ஆയിരിக்கும். இது 30 இது எவ்வளவு இருக்கும் 100ல் 70. சரியோ? அப்போ தாங்கள் முனை ஏயிலிருந்து 50 சென்டிமீட்டர். முனை ஏயிலிருந்து 50 சென்டிமீட்டர். அட்டை நல்லா வச்சு செஞ்சிக்க. 50 சென்டிமீட்டர் முனை ஏயிலிருந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து 8 கிலோகிராம் துணிவு. 80 நியூட்டன் 8 கிலோகிராம் துணிவு. அதாவது இது 20 50 இது 30 ஆயிரம். இப்போ இது 30. சரியோ? இன்னைக்கு கேப்பை தான் நான் கொடுத்தீங்க. இன்னைக்கு கேப்பை தான் 30 கொடுத்து. இன்னைக்கு கேப்பை தான் 20. இன்னைக்கு கேப்பை வந்து 70. அடுத்து வந்து என்ன சொல்கிறான் 75 சென்டிமீட்டர் தூரத்து 6 கிலோகிராம். 75 மாட்டேன் 20 30 80 100 கிலோ. இது 30 வராது. இப்படி 30 வராது. 50 இது வந்து 50 இது வந்து 50 வரும். ஓகே, கொஞ்சம் விஜயால் தள்ளி வரும். 30 இப்படி போகும். 20 கொட்டான தண்ணி வரும். சரியா? 20 சென்டிமீட்டர். இது வந்து 30. வெளியில் பார்த்து சரியாக குறித்தா தான் விஷயத்தில் வரும். சரியாக செய்யலாம். அடுத்து வந்து பார்த்து குறிய காணாட்டாங்க. இது வந்து அடுத்து வந்து 30 ஏழிலிருந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டரில் இது வந்து அடுத்து வந்து 75 சென்டிமீட்டர். பிரித்து கழிச்சு போகிற தலைவியை காணாட்டாங்க. 75 இது வந்து 80 நியூட்டன். இது வந்து 60 நியூட்டன். இது வந்து மொத்தம் 100. அப்போ இது 75 இது எவ்வளோ? இந்த கேப் எவ்வளோ வரும் 25 வரும். 25. அப்போ இந்த கேப் வந்து 25. அடுத்த நேரம் வந்து 150 தூரம். 150 இருந்தால் அங்கேருந்து இவ்வளோ 100. 150 இருந்தால் 100 இங்கே 50 இவ்வளோ 50 இவ்வளோ மின்னாடி 50ல் வந்து 2 20 நியூட்டன். அது ஒரு எல்லாம் நியூட்டனா இல்லை தொழிற்பட விஷயம். அடுத்த வந்து பின்னாடி 150 சென்டிமீட்டர். இது வந்து 50 20 30 100 150 150 வந்து நான் ஒரு போட்டோம். நம்ம 20 50 100. ஓகே, இன்னைக்கு எப்போ கொடுத்திக்கிறோம்லன்னா சொல்லுவாங்க. கழிச்சு போகிறது தான் நல்ல நேரம் போயிட்டு. சரியோ? தொங்க விடப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு தாங்கியாலும் கூட மறுதா பெஞ்சாது. இது வந்து சமநிலை தொகுதியான. இப்போ கீழே உள்ள விஷயங்கள் சம மேல் உள்ள விஷயங்களுக்கு. அப்போ கோடு 80 60 கீழே உள்ள விஷயம் சம மேல் உள்ள விஷயம் சமநிலை தொகுதி.
இன்னைக்கு வந்து கீழே உள்ள விசைகள் சமம் மேல் உள்ள விசை 40 சக 20 போட்டியலண்டா அது வந்து என்னது சமனாயிருக்கும் S1 சக S2 இவ்வளோத்தான் கூட்டினா வேண்டாம் என்ன வரும் சரியானே இதெல்லாம் போட்டு 60 80 ஓகே கூட்டினா 100 120 200 200 நியூட்டன் விசை வந்து S1 + S2க்கு சமனாக இருப்பார். இது ஒரு சமன்பாடு. அடுத்து என்ன கேட்டீங்க சமநிலை குறையாதவாறு ஏல் தொங்க விடக்கூடிய அதிஉயர் நிலை நிறை யாது இங்கே வெயிட்டை கட்டி தொங்க விடக்கூடிய அதிஉயர் நிறை என்னன்னு இருக்காங்க. அப்ப இது இங்க வந்து WMAX இங்க தொங்க அதாவது நேற்று சொன்னா கேள்வியில் இங்க வந்து நீ நிறைய இடம் மெல்ல மெல்ல கூட்டி வா வெஜ்ஜி வா 1 2 வெஜ்ஜி வரக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேல வைக்கக்குள்ள சமநிலை குறையாம அப்படியே இருப்பாரு எந்த ஒரு இதுவும் காட்டாம ஒரு கட்டத்துல ஒரு நிறைய வைக்கக்குள்ள இந்த லேசா ஒரு ஆட்டம் காட்டும். இந்த இன்னைக்கு அச்சு பற்றி லேசா கொஞ்சம் எழுப்பி விடுவாரு மறுவா திரும்ப இன்னும் கொஞ்சம் கூட்டினேன்டா அப்படியே கவுந்தடிச்சு விழுந்துருவாரு. அப்ப அவன் என்னத்தண்டா கையில வச்சு வைக்கக்கூடிய அதிவியர் நிறைய என்னத்தண்டா இருக்கான் அதாவது இந்த சமநிலை குறையாம அது வந்து அப்படி லேசா பட்டும் படாமல் இருக்கிற அந்த பட்டும் படாமல் இருக்கக்குள்ள என்ன வேண்டா இவருக்குமான தொடர்பும் அட்டு போகும். அப்ப பட்டும் படாமல் இருக்கக்குள்ள எந்த ஒரு மருதாக்கம் இதுல தொழிற்படாது. இவர் கீழே பட்டா தானே தொழிற்படுறது மருதாக்கம். அப்ப கீழே படக்குள்ள மருதாக்கம் வந்து இல்லாம போயிடுவாரு. அப்ப இங்க வந்து என்ன S2 வந்து 0 போயிடுவாரு. சரியோ அது தங்க இருக்கான். இங்க வந்து W ஒரு கட்டத்துல Wக்கு நிறைய கூட்டி வரக்குள்ள இங்க வந்து S2 வந்து ஒரு கட்டத்துல 0 அந்த 0 மாற கட்டத்தை தான் கேட்கான். சரியோ அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இது வந்து இப்படியும் காணலாம் அப்படி இல்லைண்டா இன்னைக்கிற புள்ளி இது வந்து AB என்று இதை C என்று விடும் இதை வந்து D என்று விடுங்க. C குருத்தி திருப்பம் இல்லை D குருத்தி திருப்பம் எடுத்தேன்டா S2ஐயும் வச்சு இன்னும் WM வச்சு செய்யக்கூடிய திருப்பம் கொடுத்தேன்டா D குருத்தி திருப்பம் எடுங்க. D குருத்தி திருப்பம் எடுத்தேன்டா அது வந்து சமநிலை அதாவது R வந்து இது R வந்து விளைவு விசை 0 சமநிலை தொகுதிக்கு வந்து என்ன சமநிலை R வந்து 0 அதே மாதிரி R×Aயும் 0 விசை திருப்பம் 0. அப்ப இதுக்கு வந்து R×A வந்து 0 இருக்கிறதால 0 சம இதுக்கு D குருத்தி திருப்பம் எடுத்தீங்கன்னா என்ன திருப்பம் எடுத்தீங்களா திருப்பம் எடுக்கணுமா திருப்பமே சரியா 30 சக 30 திரும்ப 55 தர 60 சக எங்கன்னா ஒரே போக்கு டி உருத்தெடுக்குள்ள ஒரே போக்கால இதுதான் எடுக்கும் ஒரே போக்கால சக அடுத்து வந்து 30 25 55 25 80 தர 40 அடுத்த வந்து 80 130 சக 130 தர 130 தர 80 வந்து 130 தர 20 சரியோ. அடுத்து வந்து இது S2 வந்து 0 தானே அது கூட தேவையில்லை திரும்ப இஞ்சால வாருங்க WMAX இன்னும் இந்த அஞ்சு பேரை குறித்து இருக்கிறது S1 வராது ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து சய WMAX × 20 இதை வந்து WMAX × 20 போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டி நவார எல்லாத்தையும் கூட்டி கீழே 20ஆல் பிரிச்சேன்டா இன்னைக்கு 25 வரும் WMAX வரும் இந்த இதில் வைக்கக்கூடிய நிறைய வரும். அதே மாதிரி B குருத்தி திருப்பம் எடுத்தீங்கண்டா கழுத்துக்கடு B குருத்தி திருப்பம் எடுத்தீங்கண்டா Bயில் தொங்கப்படக்கூடிய Bயில் அதே மாதிரி இந்த WMAX கண்டு போட்டு திரும்ப அடுத்த படத்தை போட்டு இதில் ஒரு நிறைய தொங்க விட்டு இந்த C குருத்தி திருப்பம் எடுத்தீங்கண்டா உங்களுக்கு அதில் தொங்க விடக்கூடிய உயர் நிறைய வரும். சரியா இதே மாதிரி ஏற்கனவே படி செஞ்சுட்டு நம்ம அடுத்த வேடிக்கைக்குள்ள போவோங்க. சூம்னண்டா திரும்ப ஜெயினாங்களா சரியோ. அடிச்சு போடுறேன்
வா நல்ல ஒரு படம் ஒன்று வந்து என் போடுறது. அடுத்த கேள்விக்கு போ. அடுத்த கேள்வியை நிகழாகடிக்கல போ. நிகழாக கேள்வி சும்மா டைம் நான் நீங்கள் சும்மா கேள்வி பார்த்து போடுவோம். 7வது கேள்வி. இனித்தான் நம்ம புவியீர்ப்பு மையத்துக்குள்ள வரப்போறோம். முக்கியமான கேள்வி ஏன் புவியீர்ப்பு மையம் சரியோ. இது வந்து வட்ட அடர் அந்த ஏன்னா அதே 14 சென்டிமீட்டர் ஆரையும் இன்னும் ஒரு வட்ட 7 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய இவை ரெண்டும் சீரான தடிப்போடையும் ஒரு தகட்டில் வட்டி எடுக்கப்பட்டமான படத்தில் காணப்பட்ட அதாவது தம்பி கம்பியை தந்து வளர்ச்சி அதாவது கம்பி தரப்பட்டு இருந்தா அதுல நீ வெட்டி எடுத்தேன்னா வட்டம் வந்து அதாவது சுற்றளவுல மட்டும்தான் பெறும். இன்னைக்கு விளிம்பில மட்டும்தான் கம்பி காணப்படும், உள்ளுக்குள்ள இதுவும் காணப்படாது சரியோ. ஒரு அடர்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டா அது முழு பிரதேச வட்டமாக இருக்கு சரியோ. இதுக்குள்ளெல்லாம் எல்லாம் அடர் மொத்த அடரா காணப்படும் சரி. கம்பியடா விளிம்பில மட்டும்தான் காணப்படும். பெருகிலையும் புவியீர்ப்பு மையம் காண்றதுல இதான் மெட்ஸ் கேள்வியிலும் இப்படிதான் பாரு சரியோ. மெட்ஸ்ல வந்து பேசிக் கேள்வி நீங்க படிக்கக்குள்ள இதெல்லாம் படிச்சு கொள்ளுங்க சரியோ. இதை பார்த்தீங்கன்னா இடத்த வந்து 7 சென்டிமீட்டருடைய வட்டமா இது வந்து 14 சென்டிமீட்டருடைய இது 14 சரியோ. இதுவும் 14 இது ஓ 14 ஊரு இது வந்து ஓ இதை வந்து ஷர்ட் உடுப்பமே 2 மாதிரி போயிடும் ஷர்ட். இது வந்து இல்லை மையத்தை கொடுக்கவே இல்லை. இது மையம் இது 7 சென்டிமீட்டர் இது 7 சென்டிமீட்டர் வந்துயா சரியோ. அப்ப நம்ம புவியீர்ப்பு மையத்துல நேற்று சொன்னா ஒரு வட்டத்துல வந்து வட்டத்திலையும் கோலத்துல எங்க புவியீர்ப்பு மையம் தொழிற்படும் சொன்னா மையத்தில தொழிற்படும். புவியீர்ப்பு மையம் தொழிற்படுற இடத்த என்ன சொன்னா அந்த தொகுதிக்குரிய அந்த வட்டத்துக்குரிய மொத்த நிறையும் அந்த மையத்தில தொழிற்படும். அப்ப இந்த தொகுதியினுடைய இந்த பெரிய வட்டத்தினுடைய மையம் எங்க தொழிற்படும், அது அந்த பெரிய வட்டத்தினுடைய நிறை வந்து அல்ல திணி வந்து எங்க தொழிற்படும், அதனுடைய மையத்தில தொழிற்படும். M1G என்று போடுவோம். சின்ன வட்டத்துல திணிவு எங்க தொழிற்படும் N2G என்று போடுவோம். M2G சரியோ. என்னடி சும் நின்று வந்தீங்க சரி. இப்ப பாத்தீங்களா இன்னைக்கு ரெண்டும் ஒரே அடர்த்தியை உடைய தகடு, அதாவது ரெண்டும் ஒரே அடரை உடைய தகடு அப்படி என்றா இதனோட புவியீர்ப்பு மையத்தை காண சொல்லிக்க. அப்ப இன்னைக்கு எல்லாம் ஒரே அடர்ண்டா இன்னைக்கு இதனுடைய திணிவை நீ பெஸ்ட் காணும். இன்னைக்கு அடர் திணிவும் இன்னைக்கு திணிவை நீ காணும். எப்படி காணலாம், இது வந்து மொத்த பரப்பளவை பிடிச்சிருந்தானே இதனுடைய அடர்த்திக்கு. அப்ப இந்த பரப்பளவு வந்து என்ன பை ஆர் வர்க்கம். ஆர் வந்து என்ன 14 வர்க்கம் இன்டு பை ஆர் வர்க்கம். அதோட வந்து இன்னைக்கு திணிவுக்கான சாம்பாடு என்ன, இந்த திணிவை நீ காணும். திணிவு M1 வந்து என்ன பை ஆர் வர்க்கம் இன்டு அதனுடைய அடர்த்தி சரியோ. பையார் வர்க்கம் அதனுடைய அடர்த்தி சரியோ. அதே போல இன்னைக்கு N2Gக்கு என்ன வரும், அதனுடைய திணிவு N2க்கு என்ன வரும், அதனுடைய G வந்து போட்டேன்னா இங்கே G என்று போட்டு இன்னைக்கு சின்ன திணிவு என்ன வரும், அதே மாதிரி பை ஆர் வர்க்கம் ஏழின் வர்க்கம் இன்டு ப்ரோ அடர்த்தி இன்டு G. இதே எப்படி ஏன் போடுறோன்னு விளங்குவோம்.